இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீடியா டேட்டாபேஸ். மல்டிமீடியா டேட்டாபேஸ்னா எப்படி மல்டிமீடியால ஒரு டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். மல்டிமீடியா டேட்டாபேஸ் இஸ் a system. அது என்ன பண்ணும்? ஸ்டோர்ஸ் அண்ட் மேனேஜ் மல்டிமீடியா டேட்டா such as text, image, audio, video, animation. இது எல்லாமே டேட்டாஸ் வந்து டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த மல்டிமீடியா டேட்டாபேஸ். இது வந்து எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணும், ரிட்ரைவ் பண்ணும், மேனேஜ் பண்ணும் டேட்டாஸை. ஃபீச்சர் ஆஃப் மல்டிமீடியா டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் மீடியா டைப்ஸை சப்போர்ட் பண்ணும். மல்டிபிள் மீடியா டைப்ஸ்னா ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், ஜேபேக், அனிமேஷன் என்ன வேணா சப்போர்ட் பண்ணும். ஹேண்டில்ஸ் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா சப்போர்ட் பண்ணும். எஃபிஷியன்ட் ரிட்ரைவல் மெக்கானிசம் இருக்கும். டேட்டா இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணும். கன்சிஸ்டன்சியோட கன்கரண்ட் ஆக்சஸ் பை மல்டிபிள் யூசர்ஸை சப்போர்ட் பண்ணும். ஒரே டைம்ல நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா டேட்டா ஸ்டோர்டு. என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் அதில் ஸ்டோர் பண்ண பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா, இமேஜ் டேட்டா, ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் 5 டேட்டா. இதோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 தான். ஒன்று டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட மெட்டா டேட்டா அண்ட் இப்போ இந்த காம்போனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது என்ன பண்ணும்னா மேனேஜ் பண்ணும் ஸ்டோரேஜையும் ரிட்ரைவல் ஆஃப் மல்டிமீடியா டேட்டாஸை. டேட்டா கன்சிஸ்டன்ட்டையும் செக்யூரிட்டியும் என்ஷூர்ஸ் பண்ணும். ஸ்டோரேஜ் சிஸ்டம் என்ன பண்ணும்னா லார்ஜ் மல்டிமீடியா ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணும். ரெக்வயர்ஸ் ஹை கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது என்ன பண்ணும்னா ஹை கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரிட்ரைவல் சிஸ்டம். இந்த ரிட்ரைவல் சிஸ்டம் என்ன பண்ணும்னா யூசரை வந்து சர்ச் பண்றதுக்கும் மல்டிமீடியா கண்டென்ட் ஆக்சஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணும். அதே மாதிரி இண்டெக்ஸிங் அண்ட் குவெரிங் டெக்னிக்கும் ரிட்ரைவல் சிஸ்டம் யூஸ் ஆகும். அதான் யூசர்ஸ் இண்டெக்ஸிங் அண்ட் குவெரிங் டெக்னிக்ஸ். மெட்டாடேட்டா. வாட் இஸ் மெட்டாடேட்டா? மெட்டாடேட்டா which provides information. அது இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண எதுக்குன்னா மல்டிமீடியா டேட்டாக்கு. அண்ட் எஃபிஷியண்டா சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். helps in efficient searching and organization. Challenges and application. Challengesனா என்ன? இது என்னென்ன challenges வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது தான் இந்த challenges. ஹேண்ட்லிங் லார்ஜ் டேட்டா சைஸ். இதில் வந்து லார்ஜாக இருக்க டேட்டா சைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேண்டில் பண்ணோம். எஃபிஷியன்ட் இண்டெக்ஸிங் அண்ட் ரிட்ரைவல்ஸ் வந்து இது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அடுத்து சின்க்ரனைசேஷன் ஆஃப் மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் வந்து இது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். டேட்டா கம்ப்ரெஷன் அண்ட் டீகம்ப்ரெஷன் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் மீடியா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். லார்ஜாக இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். எஃபிஷியண்டாக இண்டெக்ஸிங் அண்ட் ரிட்ரைவல் பண்ண முடியாது. Synchronization of multimedia element, data compression and decompression இருக்கும். Maintain quality of media. Next இதோட அப்ளிகேஷன் டிஜிட்டல் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம். வீடியோ ஆன் டிமாண்ட் சிஸ்டம்ஸ். வீடியோ ஆன் டிமாண்ட் சிஸ்டம்ஸ்னா வீடியோ அதிகமாக தேவைப்படுற சிஸ்டம்ஸ்க்கு அப்ளிகேஷனுக்கு. மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம், எஜுகேஷனல் சிஸ்டம், என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குலாம் அது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா எஃபிஷியண்டாக டேட்டா மேனேஜ் பண்ணும். ஃபாஸ்ட்டாக நம்ம மல்டிமீடியா கண்டென்ட் எடுத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் குவெரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். யூசரோட இன்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதோட கன்க்ளூஷன் என்னன்னா மல்டிமீடியா டேட்டாபேஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் மேனேஜிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மல்டிமீடியா டேட்டா. They provide efficient storage and retrieval organizations, making them important in modern application. ஓகே, இப்போ நம்ம மல்டிமீடியாவில் என்ன பார்த்தோம்? மல்டிமீடியா டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம். மல்டிமீடியா டேட்டாபேஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம். மல்டிபிள் மீடியா டைப்ஸ் சப்போர்ட் பண்ணும். லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும். ப்ரொவைட் எஃபிஷியன்ட் ரிட்ரைவல் மெக்கானிசம். டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். கன்கரண்ட் ஆக்சஸ் பை மல்டிபிள் யூசர்ஸ். இது என்ன பார்த்தோம்? இன்ட்ரோடக்ஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் மல்டிமீடியா, டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா, டேட்டா ஸ்டோர்டு, காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. காம்போனன்ட்ஸில் மொத்தம் 5 இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ரிட்ரைவல் மேனேஜ்மெண்ட், மெட்டாடேட்டா. அடுத்து வந்து சேலஞ்சஸ் இன் மெட்டாடேட்டா. சாரி, 4 தான் இருக்கு. அடுத்ததோட சேலஞ்சஸ் எழுதுறோம். அப்ளிகேஷன், அட்வான்டேஜ், கன்க்ளூஷன். அவ்வளோதான். ஓகே, application, advantage, conclusion.